வணக்கம். போன பகுதியில இயேசுவோட மலை பிரசங்கத்தை கேட்டோம். அத கேட்ட மக்கள் ஆச்சரியத்துல மூழ்கி போனாங்க. ஆனா வெறும் வார்த்தைகள் மட்டும் போதுமா? வாங்க இந்த பகுதியில மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்குள்ள போலாம். இயேசு எப்படி தன்னோட வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற வல்லமைய செயல்ல காட்டுறாருன்னு பார்க்கலாம். இப்போ என்ன சீன்னு பாத்தீங்கன்னா, ஈசு இப்பதான் அந்த பிரம்மாண்டமான மலை பிரசங்கத்தை முடிச்சிருக்காரு. அவரோட போதனைகள் மூலமா மக்களோட மனச அப்படியே கட்டி போட்டுட்டாரு. அப்போ எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி. இவ்ளோ அழகா பேசுறாரு, இவர் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்ட முடியுமா? அவரோட சக்தி நிஜமானதா? வாங்க இதுக்கு பதில் தேடலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க மனுஷங்களோட கஷ்டங்கள், குறிப்பா நோய்கள் மேல இயேசுவுக்கு இருந்த அதிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். கதை ஒரு குஷ்டரோகியோட ஆரம்பிக்குது. அவன் என்ன கேக்குறான்னு பாருங்க. ஆண்டவரே, உங்களுக்கு மனசு இருந்தா என்ன சுத்தமாக்க முடியும்? எவ்ளோ சிம்பிளான வார்த்தை, ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய நம்பிக்கை, எவ்ளோ தாழ்மை இருக்கு பாத்தீங்களா? அப்போ இயேசு என்ன செஞ்சாரு தெரியுமா? யாருமே நினைச்சு பார்க்காத ஒண்ணு செஞ்சாரு. அந்த காலத்துல ஒரு குஷ்டரோகிய தொட்டா நீங்களும் தீட்டுன்னு ஒதுக்கி வச்சிடுவாங்க. ஆனா இயேசு அத பத்தி கவலைப்படல. எல்லா சமூக விதிகளையும் உடைச்சு இரக்கத்தோட அவனை தொடுறாரு. இது வெறும் நோரை குணப்படுத்துறது மட்டும் இல்ல, சமூகத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவனோட மரியாதையை திரும்ப கொடுக்கறாரு. அடுத்து பாருங்க, ஒரு ரோமன் செஞ்சுரியன் வர்றான். அவனோட விசுவாசத்தை பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் நல்லாயிடுவான்ங்கிறான். இயேசு நேர்ல வரணும்னு கூட அவசியம் இல்ல, அவரோட வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு அவன் நம்புறான். இது சாதாரண நம்பிக்கை இல்ல, அதிகாரத்தின் மேல வச்ச அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த 100க்கு அதிபதியோட நம்பிக்கைய பார்த்து இயேசுவே ஆச்சரியப்பட்டு போறாரு. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலியே நான் இவ்ளோ பெரிய விசுவாசத்தை பார்த்ததில்லன்னு. இதிலிருந்து என்ன தெரியுது? உண்மையான விசுவாசத்துக்கும் நீங்க யாரு, எங்கேந்து வரீங்கன்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, அற்புதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இயேசுவ பின்தொடர்றதுனா என்ன? அதோட உண்மையான விலை என்ன? அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். அவரை பின்தொடர நினைக்கிற ஒருத்தர்கிட்ட இயேசு சொல்றாரு, நரிகளுக்கு குகை இருக்கு, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு. எவ்வளவு நேரடியான எச்சரிக்கை பாருங்க. என்னோட பாதை பூ விரிச்ச பாதை இல்ல, உலகத்துல கிடைக்கிற சொகுசு பாதுகாப்பு இங்க இருக்காதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அடுத்து சொல்றது இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். இறந்தவங்க அவங்களோட இறந்தவங்கள அடக்கம் பண்ணட்டும்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கடுமையா தெரியலாம். ஆனா அந்த காலத்துல அப்பாவை அடக்கம் பண்றது ஒரு மகனோட முக்கியமான, தள்ளி போடவே முடியாத கடமை. அதை விட முக்கியம் எதுவுமே கிடையாது. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, கடவுளோட அழைப்பு அந்த கடமையை விடவும் முக்கியமானது, அவசரமானதுன்னு சொல்றாரு. இதுல இருந்து சீஷனா இருக்கிறதுக்கு எவ்வளவு தீவிரமான முன்னுரிமை தேவைன்னு புரியுது. அப்போ இயேசுவ பின்தொடர்றதுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. 1, முழுமையான அர்ப்பணிப்பு. 2, எதையும் தியாகம் செய்யற மனசு. 3, உங்க வாழ்க்கையில எதுக்கு இடம் கொடுக்கறீங்கன்ற தெளிவு. இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. சரி, மனுஷங்க மேல அவரோட அதிகாரத்தை பார்த்தோம். இப்போ இன்னொரு படி மேல போவோம். இயேசுவோட சக்தி மனுஷங்களோட மட்டும் நிக்கல, அது இந்த மொத்த படைப்பின் மேலேயும் இருக்கு. ஷீஷர்கள் படகுல போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான புயல் வருது. அவங்க பயந்து போய் கத்துறாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, நாங்க சாக போறோம்னு. அவங்களோட கட்டுப்பாட்டை மீறி ஒரு சக்தி வரும்போது மனுஷங்க எப்படி பயப்படுவாங்களோ அப்படி அவங்களும் பயந்துட்டாங்க. இங்கதான் கிளைமேக்ஸ். ஈசு எந்திரிச்சு அந்த புயலையும் அலைகளையும் சும்மா அதட்டுறாரு. அடுத்த நிமிஷம் எல்லாம் அமைதியாயிடுச்சு. ஒரு வார்த்தையில மொத்த இயற்கையும் கட்டுப்படுத்துறாரு. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய சக்தி அது. இத பார்த்த சீஷர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கறாங்க, இவர் யாருப்பா? காத்தும் கடலும் கூட இவர் சொல்றதை கேக்குதேன்னு. இதுதான் இந்த முழு அதிகாரத்தோட மையப்புள்ளி. அவங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அதிகாரத்தை பார்த்ததே இல்ல. கடைசியா பிசாசுகள் மேல இருக்கிற அதிகாரத்தை பாக்குறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பிசாசுகளுக்கு இவர் தேவகுமாரன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த ஊர் மக்கள் இந்த அற்புதத்தை பார்த்து சந்தோஷப்படாம இயேசுவோட சக்தியை கண்டு பயந்து தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த கதைகள்ல இருந்து நமக்கான பாடங்கள் என்ன? நம்மளோட இந்த லெந்தூர கால பயணத்துக்கு இது எப்படி உதவும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அட்டவணைய பாருங்க. இந்த அதிகாரத்துல வர்ற 3 விதமான விசுவாசத்தை அழகா ஒப்பிடலாம். குஷ்டரோகியோட தாழ்மையான விசுவாசம், 100க்கு அதிபதியோட அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் புயல்ல பயந்து போன ஷீஷர்களோட பலவீனமான விசுவாசம். சோ
இந்த அதிகாரத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான். இயேசுவுக்கு நோய், தூரம், இயற்கை அப்புறம் பிசாசுகள்னு எல்லாத்து மேலயும் தெய்வீக வல்லமை இருக்கு. அவரோட சக்திக்கு எந்த எல்லையுமே கிடையாது. இப்போ நமக்காக ஒரு கேள்வி. என்னோட விசுவாசம் அந்த 100க்கு அதிபதியோட விசுவாசம் மாதிரி இருக்கா? அதாவது கண்ணுல பார்க்காமலேயே முழுசா நம்புறேனா? அடுத்து நம்ம வாழ்க்கையில வர்ற புயல்கள், அதாவது கஷ்டங்கள் வரும்போது நான் இயேசுவ முழுசா நம்புறேனா இல்ல சீஷர்கள் மாதிரி பயந்து போயிடுறேனா? கடைசியா ரொம்பவே சவாலான ஒரு கேள்வி. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம அவரை பின்தொடர நான் தயாரா இருக்கேனா? சீஷத்துவத்தோட உண்மையான விலைய கொடுக்க நான் ரெடியா? இதுதான் மத்தியு 8ஆம் அதிகாரத்தோட மையக் கருத்து. யாரு அதிகாரத்தோட பேசுறாரோ அவரே அதிகாரத்தோட செயல்படுறாரு. இயேசுவோட வார்த்தையும் செயலும் ஒண்ணுதான். அதனால இந்த அதிகாரத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை பின்தொடருங்க. இந்த 3 வார்த்தைகளும் நம்மளோட இந்த லெந்த கால பயணத்துக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கட்டும். மலைமேல் சொன்ன வார்த்தை மனதில் இன்று ஜொலிக்குது. கை நீட்டி தொட்டவுடன் காயம் எல்லாம் மறைக்குது. குஷ்டன் கூட நம்பிக்கையில் கண்ணீர் வைத்து கேட்டான். விரும்பினால் போதும் என்று நம்பிக்கையில் நின்றார். ஒரு சொல்லே போதும் ஆண்டவரே, உயிர் எல்லாம் மாறிடுமே. உன் சக்தி முன் இருள் எல்லாம் ஒரு நொடியில் ஓடிடுமே. அதிகாரம் உன்னதே, அற்புதம் செய்பவரே. காற்றும் கடலும் கேட்குது உன் குரல் சத்தமே. நோயும் ஓடும் உன் முன், பயம் எல்லாம் உடையும். இயேசுவே நீ இருந்தால் வாழ்க்கை ஜெயம் பெறும். புயல் வந்த படகிலே சிஷ்யர்கள் பயந்தார்கள். நீ எழுந்து சொன்ன போது அலைகள் அமைந்தார்கள். தீயாவி நடுங்கிடுமே உன் நாமம் கேட்டாலே. இருள் கூட ஓடிடுமே உன் ஒளி வந்தாலே. தொலைவில் இருந்தாலும் உன் வார்த்தை குணமாக்கும். சிறு நம்பிக்கை இருந்தாலும் அது மலைகளை நகர்த்தும். அதிகாரம் உன்னதே, அற்புதம் செய்பவரே. காற்றும் கடலும் கேட்குது உன் குரல் சத்தமே. நோயும் ஓடும் உன் முன், பயம் எல்லாம் உடையும். இயேசுவே நீ இருந்தால் வாழ்க்கை ஜெயம் பெறும். தொட்டு குணமாக்கும் கரம், துயரம் மாற்றும் தரம். பின்தொடர நான் தயார், உன் பாதை என் சுகம். சிலுவை பாதை கடினம், ஆனாதில் ஜெயம். எந்த நாள் நினைவூட்டும் நீயே என் நம்பிக்கை தெய்வம். அதிகாரம் உன்னதே, என் இதயம் உன்னதே. புயல் நடுவில் நின்றாலும் என் நம்பிக்கை உன்னதே. அற்புதம்